ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் வந்து உண்மையாகவே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் சொன்னது மட்டுமே இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெய்வமாகவே அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டார். அதாவது தனக்கு பிரச்சனை, தனக்கு இந்த தொந்தரவு, தனக்கு இந்த உதவி அப்படின்னு சொல்லிட்டு தேடி வர எல்லாருக்குமே வந்து அவர் செய்யாத உதவிகளே கிடையாது. அதை தாண்டி டெய்லியுமே வந்து ஒவ்வொரு நாளுமே அவருடைய தலைமை அவருடைய கட்சியில், அவருடைய கட்சி கோட்டையில் வந்து டெய்லியுமே வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டார். ஆனால் அவரை மாதிரி ஒரு மனுஷன் யாருமே இல்லை. அவர் வந்து மதுரையில் பிறந்தார். மதுரையில் பிறந்து தனக்கு வந்து சினிமா மீது ஆர்வம் இருக்கிறதுனால மக்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும், சினிமா மூலமாக எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வழியில் போயிட்டு அவர் எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அவர் நம்மளை விட்டு போயிருக்கிறாரு. போனாலுமே அவர் இந்த மண்ணில் இருந்துட்டு தான் இருப்பார். சினிமா துறை மக்களாக எல்லாருமே வந்து அவரை நினச்சி பார்க்கணும். ஏன்னா வந்து சினிமா மக்களுக்கு அவர் நடிகர் சங்க தலைவர் ஆனதுக்கப்புறம் சினிமா மேலே இருந்த எல்லா கடத்தையும் வந்து அவர் தான் வந்து அடைச்சார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடித்த ஒவ்வொரு படத்துலேயும் வந்து எந்த ஒரு ஜாதி, மதம், இன, மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாத எல்லாமே ஒன்று தான், நாம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசனங்களும் இருக்கும். அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து நாட்டு மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா போச்சு இல்லைங்களா, கொரோனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து இடம் இல்லாதப்போ கூட ஆண்டாள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மண்டபத்தையே வந்து மக்களுக்காக வந்து அவர் தானம் பண்ணார். அதுக்கப்புறமா அவரது இன்னொரு பெரிய ஒரு மண்டபம் இருந்துச்சு. அது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்காக வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து எடுத்ததுனால அதுவும் பெரும்பான்மையாக அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அரசியலில் ஈடுபட்டு அவருடைய முதலாக அவர் வந்து அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவரானார். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுவரையுமே எந்த கட்சி தலைவரையுமே வந்து அந்தளவுக்கு சினிமாவிலிருந்து வந்த உடனே யாருமே அவ்வளோ பெரிய ஆளுமையை கொண்டு வரலை. கேப்டன் விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஆளுமையை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா அவருடைய ஒவ்வொரு படங்கள்லேயும் அவர் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிச்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. அத்தனை நடிகர்களையும் மிகப்பெரிய அளவுக்கு ஆளாக்கினது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். எத்தனையோ பேரை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து வளர்த்து விட்டுருக்கிறாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியெல்லாம் நல்லது செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து தமிழ் மக்களையெல்லாம் விட்டு இன்றைக்கி வந்து அவர் போகிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வருத்தம். எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு போனாலுமே அவரை மாதிரி ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பெரிய கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒரு மனசு வந்து யாருக்குமே வராது. அவர் வந்து நம்மளை விட்டு போனது வந்து பெரிய வருத்தம். கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு போயிருக்கக்கூடாது. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கவும் கூடாது. அப்படி போகாமல் இருந்திருந்தால் அதாவது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணி பிரச்சனை வந்துச்சு. அப்போ சினிமா மக்கள் எல்லாமே ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துனது வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தில் பிரச்சனை வந்துச்சு. அந்த நடிகர் சங்கத்தை வந்து பிரச்சனையெல்லாம் ஒழிச்சு கட்டி அந்த நடிகர் சங்கத்துக்கான ஒரு கோட்டையை கட்டி நடிகர் சங்கம்னா சினிமாவில் இருக்கிறவங்கலாம் அவ்வளோ ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி தான் மேலே வராங்க. அவங்களுக்கும் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கோஷம் போட்டு அவங்களுக்காக முன்மொழிஞ்சு போராட்டம் நடத்துனது வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். 1984 ஒரே வருஷத்தில் 18 படத்தை எடுத்து சினிமா வரலாற்றையே வந்து தன் வசப்படுத்தின ஒரே ஒரு நடிகர் வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எல்லாமே படிப்பே அவருக்கு வந்து இல்லைனாலும் 10வது வரையும் தான் அவர் படித்தார். படிப்பே இல்லைனாலும் படித்தவங்க மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ முடியாதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம படிக்காமலே வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து செய்கிறாருன்னா அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே போன ஒரே நடிகர். உண்மையாக சொல்கிறேன், என்ன தான் ஜெயலலிதா அம்மாவும் இல்லைன்னு சொல்ல மக்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு பொசிஷனில், ஒரு அங்கீகாரத்தில், ஒரு இடத்துல இல்லைனாலுமே தன்னால் செய்ய முடியும், தன்னால் மக்களுக்கு நன்றிகளை மட்டுமே, கடமைகளை மட்டுமே, உதவிகளை மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு வந்த ஒரே ஒரு மனிதன் யாருன்னா அது வந்து கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். சரிங்களா, மக்களுக்காகவே நான் அப்படின்ற ஒரு வசனமும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு ரொம்பவே வந்து பொருந்தும். ஸோ அவரெல்லாம் நம்மளை விட்டு போகிறது வந்து ரொம்பவே வருத்தம் தான். எனக்குள்ளே இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இவ்வளோலாம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரே, அப்புறம் ஏன் அவர் வந்து வரல அப்படின்றது எனக்குள்ளேயும் ஒரே ஒரு கேள்வி. அதாவது அப்போவே வந்து பார்த்திங்கன்னா காமராஜரே தோக்கடிச்சாங்க, அண்ணாவும் தோக்கடிச்சாங்க நம்ம தமிழ் மக்கள். நான் தமிழ் மக்களை குறை சொல்லலை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, எதுக்காக ஓட்டு போடுறீங்க,
என்ன நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஓட்டு போடுங்க. நல்லவங்களுக்கு வழி விடுங்க. அவர் நல்லது தான் செஞ்சுட்டு இருந்தார், நல்லது தான் பண்ணிகிட்டு இருந்தார். எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆனார். தப்பு பண்ணதை வந்து தட்டி கேட்டார். அதுக்காகவே அவரை வந்து அரசியலேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயம். அதாவது தப்பு பண்ணுறத வந்து பெரியவங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து மூடி மறைச்சிட்டு நாம் அவங்களுக்கு பின்னாடி வந்து தொன்று தொட்டு போகிறதுன்றது வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் கிடையாது. தப்பு பண்ணுறதை எடுத்து தட்டி கேட்டார் கேப்டன் விஜயகாந்த். அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அவரை மக்கள் எல்லாமே தூக்கி போட்டாங்க. மக்கள் தூக்கி போடுற அளவுக்கு இன்றைக்கி வந்து பத்திரிக்கை வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ நல்லா யோசனை பண்ணுங்கள். நமக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.